புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக அம்பாந்தோட்டை வரையான பகுதிகளில் கடல் மற்றும் கடலை அண்டிய பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய சில பகுதிகளிலும் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் காற்றின் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டராக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடல் பகுதிகள் மற்றும் வங்களா விரிகுடா சில நேரங்களில் மிகவும் சீரற்று காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 தொடக்கம் 80 கிலோமீட்டராக வலுவடையக்கூடும் என தெரிவித்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வோர் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் வறட்சி காரணமாக வேளாண்மை செய்கையில் அதிகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வறட்சியால் தமது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் முதலீடுகளை கூட தம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். வறட்சியால் தாம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தமக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். எனினும் தமது முயற்சி காரணமாக சிறுபோக வேளாண்மையை செய்து சிறிய அளவில் அறுவடை செய்து வருவதாகவும் விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். வறட்சியால் வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு உரிய நிவாரணங்கள் பெற்றுத்தரப்பட வேண்டும் என விவசாயிகள்